அத்தியாயம் 3. ஒரே ஒரு வாய்ப்பு. மனதை எடுத்துச் சென்ற முருகன் அன்று மாலை மீண்டும் அலுவலகம் வந்தார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு சென்றார். 5 நிமிடம்தான் என்றாலும் எனக்கு அது ஆறுதலாக இருந்தது. ஆனால் அவரை அங்கு இழுத்து வந்தது எனக்குள் இருந்த அதே உணர்வுதான் அவருக்கும் என சொல்ல தெரியவில்லை. அப்படி போனவர் அடுத்த நாள் மாலையும் வந்தார். 5 நிமிட சந்திப்பு 10 நிமிடமானது. அடுத்த நாளும் வந்தார். பேசிக்கொண்டிருந்த நேரம் 15 நிமிடமானது. பிறகு அரை மணி நேரம் காத்திருந்தார். ஒரு வாரத்திற்குள்ளாக எந்த நேரமும் எனக்காகவே காத்திருப்பதை போன்று மாறிப்போனார். அலுவலகத்தில் என் மேசை அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்திருப்பார். நான் செய்கின்ற வேலைகள் ஒவ்வொன்றையும் வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டிருப்பார். என் அசைவுகள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவர் ரசித்து கொண்டிருந்தார் என்பதுதான் சரியாக இருக்கும். ஆனால் அப்படி ரசிக்கின்றார் என்பதை நான் அப்போது உணரவில்லை. முருகன் இலங்கையில் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவர். படிப்பினை +1 நிறுத்தியவர். அதனால் இங்கு இருந்த வளர்ச்சிகள், கட்டமைப்புகள், தொழில்நுட்பங்கள் எல்லாம் அவருக்கு புதிது. அதனால் ஒவ்வொன்றினையும் உன்னிப்பாக பார்க்கும் ஆர்வம் அவரிடம் இருந்தது. அதனால் நான் தட்டச்சு செய்வதையும் அதன் மெஷினையும் உன்னிப்பாக பார்க்கிறார் என ஆரம்பத்தில் நினைத்தேன். அவர் தினமும் வந்து போகத் தொடங்கியது ஒரு கேள்வியை எனக்குள் எழுப்பியிருந்திருந்தாலும் ஏதோ ஆறுதலுக்காக நினைத்தேன். ஆனாலும் அதுவே எனக்கு பிடித்து போக அந்த கேள்விக்கே முற்றுப்புள்ளி வைத்தேன். நாங்கள் சம்பந்தமில்லாமல் நிறையவே பேசிக்கொண்டோம். அது எல்லாமும் எனக்குள்ளே இனித்து கொண்டிருந்தது. எங்கள் மனதை புறக்கணித்துவிட்டு இதயங்கள் இரண்டும் தமக்குள்ளேயே பேசிக்கொள்ள தொடங்கிவிட்டன. இந்த உணர்வும் காதலும் எப்படி ஆகுமோ என்ற பயத்தில் மனசுதான் தவித்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் என்னை வில்லிவாக்கம் பேருந்தில் ஏற்றிவிட்டுத்தான் அவர் ராயப்பேட்டையில் உள்ள எங்கள் வீட்டிற்கு செல்வார். அன்றும் அப்படித்தான் என்னை பார்க்க வந்திருந்தார். பேசிக்கொண்டே காத்திருந்தார். அரை மணி நேரம் என்பது 1 மணி நேரமானது. அன்று பார்த்து எனக்கான வேலை நீடித்து கொண்டே இருந்தது. நீங்கள் வீட்டிற்கு கிளம்புங்கள், வேலை முடிய நேரமாகும் என்று சொன்னேன். பரவாயில்லை, காத்திருக்கிறேன், உங்களை அனுப்பிவிட்டு நான் கிளம்பி போகிறேன் என பிடிவாதமாக காத்திருந்தார் முருகன். இரவு 8 மணியை தாண்டித்தான் என் வேலை முடிந்தது. இறங்கி பேருந்து நிறுத்தம் வருவதற்குள் 8:30 ஆகியிருந்தது. இதற்கு மேலும் நீங்கள் ராயப்பேட்டை வீட்டிற்கு போவது சிரமம். இரவு நேரத்தில் தெருவையும் வீட்டையும் கண்டுபிடிக்க முடியாது. ஊரும் புதுசு. உங்கள் பேச்சும் மொழியும் வேறு பிரச்சனை. இந்திய அமைதிப்படையுடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு இலங்கை தமிழர்கள் என்றால் விடுதலை புலிகள் என சந்தேகித்து கைது செய்கிறார்கள். அதனால் என்னோடு வந்துவிடுங்கள், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என நான் கூறினேன். என்னையும் அறியாமல் என் மனம் அவர் பாதுகாப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டது. ஏன் என தெரியவில்லை. அவரும் சரி பரவாயில்லை என்று தயங்கியபடியே நின்றார். சற்று நேரத்திற்கெல்லாம் வில்லிவாக்கம் செல்லும் பேருந்து வந்துவிட்டது. அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு பேருந்தில் ஏறிவிட்டேன். ஓரளவு பயணிகள் இருந்தார்கள். பின்னிருக்கையில் எனக்கு பக்கத்தில் அவரை உட்காரச் சொல்ல அவரும் உட்கார்ந்து கொண்டார். பேருந்தில் பேசிக்கொண்டிருந்தபடியே, ஆமாம், அன்று என்னை ஏன் வாடா தம்பி என்று கூப்பிட்டீர்கள் என கேட்டார். எனக்கு சிரிப்பும் வெட்கமும் வந்துவிட்டது. அது ஒன்றுமில்லைப்பா, அவர்கள் சின்ன பையன் தம்பி என்று சொல்லி வைத்திருந்தார்களா, அந்த நினைப்பில் இருந்தேனா. உங்களை பார்க்கவும் மீசை மலித்துவிட்டு சின்ன பையன் போல் தெரிந்தீர்களா, அதனால் அப்படி கூப்பிட்டு விட்டேன். பிறகு நீங்கள் பார்த்த விதம்தான் என்னவோ போல் இருந்தது. அப்புறம்தான் புரிந்தது நீங்கள் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது என்று. தவறாக கூப்பிட்டு விட்டோமோ என்று பட்டென்று உள்ளே போய்விட்டேன் என்று கூறி சிரித்தேன். அவரும் சிரித்தார். எங்கள் இருவரின் மனசும் வெளிப்படுத்த விரும்புவதை பேசாமல் நாங்கள் வேறு எதையோ தேடி தேடி இழுத்து பேசினோம். அப்போது கூட நான் அந்த முதல் பார்வையின் பாதிப்பை சொல்லியிருக்கலாம். அவரும் அதைத்தான் எதிர்பார்த்தார் போலிருந்தது. அதற்கான துணிவுதான் எனக்கு வரவில்லை. தனக்குள்ளும் காதல் முளைவிடும் என்பதை அவரும் எதிர்பார்த்திராத நாட்கள் அவை. நான் வெட்கி நாணுகிற அளவிற்கு அவர் கண்களிலிருந்து ஒரு பார்வை வந்ததென்றால் அவருக்குள் காதல் பிரபாகமானது என்பதே உண்மை. அதை அவருக்கு உணர்த்தும் கண்ணாடியாக என் நாணிய கண்கள் இருந்தனவா? ஆம், அப்படித்தான் இருந்தன. நீண்ட நாட்கள் கழித்து அவரே என்னிடம் அப்படி ஒப்புக்கொண்டார். பேச்சு அப்படியே நின்று என் அம்மாவை பற்றியும் எனது பிரிவை பற்றியும் வந்தது. முதலில் எனது தன்னம்பிக்கை, துணிவு, கடும் உழைப்பு பற்றியெல்லாம் பாராட்டி பேசி அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றார். எந்த பெண்ணும் தன் சொந்த காலில் நிற்கிற அளவிற்கு தன் தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான துணிவு, தன்னம்பிக்கை, கடும் உழைப்பு இருக்கணும். ஆனால் அதுவே அவர்களை தனிமைப்படுத்தும் பலவீனமாக மாறிவிடக்கூடாது. உறவுகளை சகிப்புத்தன்மையால் வளர்த்து கொள்ள வேண்டுமப்பா. ஒவ்வொரு உறவா வெறுத்து ஒதுக்கி கொண்டே போனோம் என்றால் என்னாகும் சொல்லுங்க. இப்படி நிறைய சொன்னார்.
அவரது பேச்சு நன்கு அனுபவப்பட்ட அறிவாளியின் பேச்சு மாதிரியே இருந்தது. பெரிய குடும்பத்தில் பிறந்து உறவுகளை விட்டு பிரிந்து வந்த துயரம் தந்த பாடமெல்லாம் அவருக்குள் பெரிய அனுபவமாகியிருக்கிறது. இந்த சின்ன உருவத்திற்குள் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறதா என எனக்கு பிரமிப்பாகவே இருந்தது. தாயின் கண்ணீரை தாங்கும் சக்தி உங்களுக்கு வரக்கூடாது. தாய் கண்கலங்கினால் அந்த பாபம் உங்களை கடைசி வரை விரட்டும். உங்கள் வாழ்வில் செழிப்பும் இருக்காது. தாயே உமது முதல் கண்கண்ட தெய்வம். அந்த தாய் மனசு குளிர்ந்து வாழ்த்தும் போது மட்டுமே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆனால் இந்த வயதில் நீங்கள் அம்மாவை விட்டுவிட்டு தனியாக வந்தது தவறு. தாயோட மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? சரியோ தவறோ, ஒரு தாயின் கண்ணீர் எல்லா நியாயத்தையும் சக்தியையும் கரைத்து கொண்டு போய்விடும். பெற்றவர்கள் அப்படி ஒன்றும் கல்நெஞ்சக்காரர்களாக இருந்துவிட மாட்டார்கள்ப்பா. நீங்கள் தனியாக இருப்பதால் எப்போது பார்த்தாலும் உன் நினைப்பாகவே பேசி கொண்டிருக்கிறார் உன் அம்மா. அவர் மனசு எவ்வளவு கவலைப்படுகிறது தெரியுமா என்று என் அம்மாவுக்காக பேசிக்கொண்டு வர என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு கட்டத்தில் என்னையும் அறியாமல் ஓவென்று கதறி அழுகிறேன். பேருந்தில் இருக்கிற அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அவருக்கு பதற்றம் பற்றி கொண்டது. ஒன்றும் புரியவில்லை. நான் என்ன கூறிவிட்டேன்? ஏன் அழுகிறீர்கள்? முதலில் அழுவதை நிறுத்துங்கள் என்று பதட்டப்படுகிறார். என்னால் இயல்புக்கு வர முடியவில்லை. எனது ஒரு வருட வேதனை அங்கே கண்ணீராக கரைந்து ஓடியது. அம்மாவை பிரிந்து நானும் நிம்மதியாக இருக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று என்னை தனிமைப்படுத்தி வைத்திருந்தது. உரிமை எடுத்து ஆறுதல் சொல்லவும் யாருமில்லை. என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்ற வேதனையில் நீண்ட நாட்களாக இருந்த எனக்கு அவருடைய பேச்சும் அறிவுரையும் வெந்த புண்ணிற்கு மருந்திட்டது போல் இருந்தது. அதனால் உடனே என்னால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. முருகன் என் கைகளை பிடித்து கொண்டு அழாதீங்கோ அழாதீங்கோ என கெஞ்சத் தொடங்கிவிட்டார். என் கையில் இருந்த கைக்குட்டையை எடுத்து கண்ணீரை துடைக்கும்படி என் கைகளை தூக்கிவிட்டார். பேருந்தில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஐயோ, அழுவதை நிறுத்துங்கள். நான் ஏதோ உங்களை தப்பாக பேசுகிறேன், அதனால்தான் அழுகிறீர்கள் என தவறாக நினைத்து கொண்டு என்னை மொத்தப் போகிறார்கள். எனக்கு தர்ம அடிதான் விழப்போகிறது என அலறத் தொடங்கினார். என்னால் அழுவதை நிறுத்த முடியவில்லை. அவரின் பதற்றம் அதிகரித்தது. எல்லாரும் சேர்ந்து உதைத்து விடுவார்களோ என்ற பயம் அவரது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஒரு கட்டத்தில் கெஞ்சி கெஞ்சி கேட்கத் தொடங்கினார். அப்போதுதான் நடக்கும் விபரீதம் தெரிந்து உடனே என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். என் முகமெல்லாம் சிவந்து வீங்கிவிட்டது. கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமாக இருந்தேன். சிறிது நேரம் கழித்து மெதுவாக பயந்து திரும்பவும் எங்கே அழுது விடுவேனோ என்று தயங்கிக் கொண்டே பேசினார். அவர் பயத்தை பார்த்த எனக்கு அவ்வளவு வேதனையிலும் சிரிப்பு. ஆனால் வெளிக்காட்டி கொள்ள முடியவில்லை. அந்த நிலையில் பார்க்க பாவமாக இருந்ததால் அவர் மீது பரிதாபம்தான் ஏற்பட்டது. அந்த அழுகையின் பின் எனக்கு ஏதோ சுமை குறைந்தது போல் இருந்தது. ஆசுவாசமாக இருந்தது. தமக்கு பிடித்தவர்கள் முன்பாக அழுவதிலும் ஒரு பரவசம் உள்ளூர இருக்கும். அது இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உடனே உணரவில்லை. மெதுமெதுவாக தானாக அந்த உணர்வு தோன்ற ஆரம்பித்தது. அவரது அருகாமை அந்த இக்கட்டான தருணத்தில் மிகவும் ஆறுதலாக இருந்தது. நானும் மெதுவாக அவரிடம் சாதாரணமாக பேசத் தொடங்கினேன். எங்களிடையே இருந்த இடைவெளி சற்று குறைந்தது போல் ஒரு உணர்வு. பேருந்தில் எங்களையே பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஏதோ குடும்ப பிரச்சனை போல என்று சகஜ நிலைக்கு வந்தார்கள். சில நிமிடங்கள் தாமதித்திருந்தாலும் அவருக்கு தர்ம அடி விழுந்திருக்கும். பின்னாளில் இதை பேசிக்கொள்ளும் போது நினைத்து கொள்ளும் போதும் விழுந்து விழுந்து சிரிப்பேன். அன்று கொஞ்ச நேரம் விட்டிருந்தாலும் உனக்கு தர்ம அடி விழுந்திருக்கும் இல்லப்பா என கேட்டு கிண்டலும் செய்திருக்கிறேன். ஆமாம், 4 நூற்றாண்டு கால சித்திரவதை சிறைச்சாலை வாழ்க்கையில் நாங்கள் சிரித்து கொள்வதற்கென்று இறைவன் கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு அந்த பேருந்து சம்பவம்தான். பலருக்கு சிரிப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் நடுவில் துன்பத்தை வைத்த இறைவன் எங்களுக்கு மட்டும் நீண்ட நெடிய துன்பத்திற்கு மத்தியில் சிரித்துக்கொள்ளும் மகிழ்ச்சியான ஒரே ஒரு தருணத்தை வைத்தது ஏனோ என்று அதற்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று வரை விடை கிடைக்கவில்லை. தவறை செய்துவிட்டு அனுபவிக்கும் துன்பம் வேறு. தவறே செய்யாமல் அனுபவிக்கும் துன்பங்கள் குறித்து என்ன சொல்வது? அது பற்றி பிறகு பார்க்கலாம். ஒரு வழியாக நாங்கள் இருவரும் வில்லிவாக்கம் போய் இறங்கினோம். நேரமாகிவிட்டது. அதற்கு மேல் சமைக்க முடியாது என்று வழியிலேயே உணவு வாங்கி கொண்டு போனோம். அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து விட்டு மறுநாள் காலையில் இருவருமாக புறப்பட்டோம். நான் என் அலுவலகம் வந்துவிட்டேன். அவர் ராயப்பேட்டை அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார். அன்று இரவு வெகு நேரமாக நான் உறங்கவில்லை. அவரது குடும்பத்தினை பற்றியும் அவரை பற்றியும் அறிவதில் எனக்கு அதிக தவிப்பு ஏற்பட்டிருந்தது. அவரது குடும்பம், சொந்த பந்தம் பற்றியும் ஊர் பற்றியும் அவருக்குள்ள போராட்ட பாதிப்புகள் பற்றியும் ஏராளமாக சொன்னார். அவரது படிப்பு நின்று போனதில் அவருக்கு ஏகப்பட்ட கவலை இருந்தது அப்பட்டமாக தெரிந்தது.
அவரது அண்ணன் இறந்ததும் அவரது சிறிய தங்கை தம்பிகளை விட்டு பிரிந்து வந்ததும் அவரை மிகவும் பாதித்து இருந்தது. தான் மட்டும் ஊர் ஊராக அனாதை போல எதிர்காலம் தெரியாது அலைவதாக மிகவும் வேதனைப்பட்டார். இவைகளெல்லாம் எனக்குள் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தின. அவருடைய வேதனைகளும் பிரச்சனைகளும் என்னுடையதாக எண்ணிக்கொள்ளவும் வேதனைப்படவும் தீர்வினை தேடவும் ஆரம்பித்து விட்டேன். அன்று மாலை வழக்கம் போல் என்னை தேடி அலுவலகம் வந்துவிட்டார். வேலை முடிந்து கிளம்பும்போது கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு விட்டு கிளம்புவதுதான் வாடிக்கை என்றாகியிருந்தது. எப்போதும் அவர்தான் அதிகம் பேசிக்கொண்டிருப்பார். நான் ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பேன். அவரது குடும்ப கதை, ஊர்கதை, புதினங்கள் எல்லாம் சொல்வார். அவர் ஊரில் சந்தித்த பிரச்சனைகள், எதிர்கொண்ட ஆபத்து, ஆசையாக தொடங்கி பாதியில் அருந்து போன படிப்பு என்று எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருப்பார். அவர் சொன்ன சில துயரங்கள் என்னையும் தாக்கி அளவைத்திருக்கிறது. தான் வெளிநாடு போய் சம்பாதிச்சு பணம் அனுப்பவில்லை என்றால் என் சகோதரர்கள் எல்லாம் பட்டினியால் மடிந்து போவார்கள். அவர்களோட கல்வி, எதிர்காலம் எல்லாமும் சூனியமாகிவிடும் என்று அடிக்கடி வேதனைப்படுவார். அவரோட படிப்பு பாதியில் நின்று போனதைப் போல் தன் சகோதரர்களின் படிப்பும் பாதியில் நின்று போய்விடக்கூடாது என்று உருகி போவார். அப்போதெல்லாம் நான், கவலைப்படாதேப்பா, நல்லதே நடக்கும், கடவுள் உன்னை கைவிட மாட்டான் என்று ஆறுதல் சொல்லி கொண்டிருப்பேன். ஒரு நாள், அது 1991 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என நினைக்கிறேன். நான், முருகன், தங்கை கல்யாணி, வீட்டிலிருந்த தோழி வசந்தி, என்னுடைய தோழி ஜெயந்தி. இவர் கால் ஊனமுற்றவர். என் தோளில் கை போட்டுதான் நடக்க முடியும். முருகனின் ஊர்க்கார தம்பி ஒருவர் என 6 பேரும் சேர்ந்து கோல்டன் பீச்சுக்கு சென்றோம். அவர்கள் எல்லோரும் மணற்பரப்பில் தண்ணீரில் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். நான் மட்டும் தனியாக உட்கார்ந்து கொண்டேன். மனம் எதிலும் லயிக்கவில்லை. எனக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியவில்லை. ஆனால் இயல்பாக இருக்க முடியவில்லை. என்னையும் அறியாமல் மனம் முருகனை சுற்றி சுற்றி வருவதை உணர முடிந்தது. என் மனசுக்கு கடிவாளம் போட முயன்று கொண்டிருந்தேன். அதுவும் தோற்று கொண்டிருந்தது. மனசுக்கும் அறிவுக்கும் இடையில் காதல் என்ற கால்பந்து அல்லாடி கொண்டிருந்தது. அவர் ஒரு தேசம், நான் ஒரு தேசம். அவரோட குடும்பம் பெரியது. உள்ளே போனால் அனைவரையும் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுவெல்லாம் சரிவருமா? யோசி, நன்றாக யோசித்து முடிவிடு, அவசரப்பட்டு விடாதே என்று அறிவு என்னோடு மோதிக்கொண்டிருந்தது. மறுபுறம், அதையெல்லாம் பார்க்காதேப்பா. காதல் என்றால் எதையும் எதிர்பார்க்காது. அவருக்காக உன்னை கொடுத்து விடுவதுதான் காதல் என்று மனசு அவரிடம் என்னை இழுத்து கொண்டு போய் நிறுத்தியது. காதல் என்று வரும்போது எங்காவது அறிவு வென்றதாக சரித்திரம் உண்டா? இல்லையே. காதல் என்று வந்துவிட்டால் மனசுக்கும் அறிவுக்கும் இடையில் ஏற்படும் போராட்டத்தில் அறிவு வென்றதாக சரித்திரமில்லையே. என் காதலுக்கு என் வீட்டில் சம்மதிப்பார்களா? முருகன் தன் குடும்பத்தினை காப்பாற்ற வெளிநாடு சென்று சம்பாதிக்கும் முயற்சியில் இருக்கும்போது என்னை திருமணம் செய்து கொள்வது சாத்தியப்படுமா என்று பலவாறு என் மனசு கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனது. அத்தோடு என் தூக்கத்தினையும் கொண்டு போனது. அவர் மீது ஏற்பட்ட பிரியம் மட்டும் வளர்ந்து கொண்டே போனது. என்னைப் போலவே மணற்பரப்பில் விளையாடி கொண்டிருந்த அவருக்குள் ஒரு மனப்போராட்டம் நடந்து கொண்டிருந்ததோ என தோன்றியது. அவர்களோடு விளையாடி கொண்டிருந்தாலும் அவர் கவனம் முழுவதும் என் மீது இருந்ததை நன்றாக கவனித்தேன். நான் அவரிடம் கொடுத்துவிட்டிருந்த என் மனசுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தேன். அங்கிருந்த கடல் அழகு தெரியவில்லை. அதன் அலை அழகை ரசிக்கவில்லை. துகள் மணல் அழகை வாரி தூற்றி மகிழ முடியவில்லை. அந்த அளவிற்கு என்ன செய்வது என புரியாத தவிப்பில் இருந்தேன். அன்று மாலை 6 மணி வரை அங்கேயே இருந்தோம். அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தாலும் அடிக்கடி என்னை பார்த்த வண்ணம் இருந்தார். இடையில் ஒரு தடவை என் அருகே வந்து, என்ன ஒரு மாதிரி இருக்கிறீர்கள், நீங்களும் வாருங்கோ, கடல் அலையில் விளையாடலாம் என்றார். 2வது தடவை கையை பிடித்து அழைத்து போக முயன்றார். எனக்கு கடல் அலை என்றால் பயம், நீங்கள் போய் விளையாடுங்கள் என்று சமாளித்து விட்டேன். ஆனால் அவரது மனசு என்னை சுற்றி வருகிறது என்பது எனக்கு புரிந்தது. அவரும் இயல்பாக இருப்பது போல் காட்ட சிரமப்படுவது அப்பட்டமாக தெரிந்தது. நேரமாகிறது, போகலாம் வாங்க என நான் சொன்னேன். அவசரம் ஒன்றுமில்லை என முருகன் என்னிடம் சிரிக்க, அதன் அர்த்தம் புரியாமல் நானும் அமைதியாகிவிட்டேன். எல்லோரிடமும் ஏதாவது எதிர்த்து பேசி கொண்டிருக்கும் நான் அவரிடம் மட்டும் பெட்டி பாம்பாக சொல்வதை கேட்டுக்கொண்டு தலையாட்டினேன். நேரம் மாலை 6 மணியை தாண்டியது. அவரது சொந்த ஊர் தம்பியை மட்டும் அப்படியே அனுப்பிவிட்டு நாங்கள் 5 பேருமாக ஒரு ஆட்டோவை பிடித்து ஏறி அமர்ந்து கொண்டோம். ராயப்பேட்டை வீடு வந்து சேர இரவு 7:30 ஆகியிருந்தது. அவர்களை மட்டும் இறக்கிவிட்டுவிட்டு நான் அப்படியே வில்லிவாக்கத்தில் உள்ள என் வீட்டிற்கு போய்விடுகிறேன் என்று கூறியபோது முருகன் என்னை விடவில்லை. என் கையை பிடித்து கொண்டார். ஏன்பா, நீ வீட்டு வாசல் வரை வந்துவிட்டு அம்மாவை பார்க்காமல் போனால் எல்லாரும் வருத்தப்படுவார்கள் இல்லையா என்றார் கெஞ்சலாக. அந்த கணம் என்னால் மறுக்க முடியவில்லை. ஒரு பக்கம் என் வீம்பு,
மறுபக்கம் தாயை பார்க்க வேண்டும் என்ற பாசம். மனதிற்குள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்க என்னையும் அறியாமல் வீட்டின் உள்ளே போய்விட்டேன். தோழி வசந்தி உடனே அருகிலிருந்த மருத்துவமனைக்கு ஓடி நான் வந்திருக்கும் தகவலை சொல்ல என் அம்மா இருந்த வேலைகளையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு ஓட்டமும் நடையுமாக வந்து சேர்ந்தார். என்னை பார்த்தவுடன் ஓவென்று கத்தி கதறி கட்டி அணைத்து கொண்டு கொஞ்சி அழுதார். ஒரு வருட பிரிவினை வேதனையை என்னால் நன்கு உணர முடிந்தது. நானும் அழ அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த தங்கை, தோழி, முருகன் என்று அனைவருமாக கண்கலங்கி அழுதுவிட்டார்கள். அந்த நேரம்தான் தம்பி பாக்யநாதனும் வீடு திரும்பினான். என்னை கண்டதும் ஓடி வந்து அக்காவென்று கட்டிப்பிடித்து கொண்டான். அவன் கண்களும் கண்ணீரில் மூழ்க நானும் வாய்விட்டு கதறி எழுதுவிட்டேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். துயரச் சம்பவங்கள் எவ்வளவோ மறந்து போயிருக்கிறது. ஆனால் இன்று வரை அந்த சம்பவத்தை, அந்த நாளை என்னால் மறக்க முடியவில்லை. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த நாட்களில் அது மிகவும் முக்கியமானது என்று என் கணவர் அடிக்கடி கூறுவார். இது முடிந்து ஒரு சில நாட்கள் போன பிறகுதான் என்னை என் அம்மாவுடன் சேர்த்து வைக்க முருகன் நடத்திய நாடகத்தின் ஒரு பகுதிதான் நாங்கள் அனைவரும் கோல்டன் பீச்சுக்கு போனதும் அங்கிருந்து வேண்டுமென்றே தாமதமாக புறப்பட்டது என தெரிந்து கொண்டேன். என் கணவர் முருகன் நான் எவ்வளவோ பேருக்கு நல்லது செய்ய முயன்றுள்ளேன். பெரும்பாலும் எல்லாம் தோல்வியிலும் வேதனையிலும் தான் முடிந்துள்ளது. ஆனால் பிரிந்த பசுவையும் கன்றினையும் சேர்த்து வைத்த சந்தோஷம் போல் உங்களையும் அம்மாவையும் சேர்த்து வைத்த அந்த நாள் சந்தோஷம் என்றும் மறக்க முடியாதது என்று பல தடவை சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த முயற்சி ஒரு புதிய உறவுக்கு வித்திடும், என் வாழ்வு இப்படி கிழிந்து போன கந்தல் துணியாக்கப்படும் என்று நான் கனவிலும் எண்ணி பார்க்காத ஒன்று. யாருக்கு யாரென்று இறைவன் எழுதி வைத்தானோ அன்று அதுதானே நடக்கும். இல்லாவிடில் எந்த தப்பும் செய்யாத எமக்கு ஏன் இந்த 26 வருட கொடிய சிறைவாழ்வும் பிரிவும் துயரும்? எப்படியோ நான் திரும்பவும் அம்மா தம்பியுடன் சேர்ந்து கொண்டதில் அதிகம் மகிழ்ந்திருந்தேன். பிரிவின் துயரம் என்னை ரொம்பவும் தாக்கியிருந்தது. இதன் பிறகு நான் அடிக்கடி அம்மா வீட்டிற்கு ராயப்பேட்டை வந்து போவேன். வில்லிவாக்கத்தில் இருந்த வாடகை வீட்டை உடனே காலி செய்ய முடியவில்லை. அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. நான் என் முதுகலை பட்ட மேற்படிப்பிற்காக அங்கு டியூஷன் வகுப்பிற்கு போய் கொண்டிருந்தேன். எனக்கு ஜூன் 16ஆம் தேதி 1991 அன்று ஒரு முக்கிய தேர்வு இருந்தது. அதுவரையிலும் நான் அங்கேயேதான் இருந்தாக வேண்டும். அது தவிர வீட்டு வாடகை முன்பணம் திரும்ப வாங்குவதிலும் சிக்கல் இருந்தது. முன்பணத்தை உடனே தர முடியாது என்றார்கள். ஆனால் இதைத்தான் முருகனின் தூண்டுதலில் குற்ற நோக்கத்திற்காக அந்த வீட்டை காலி செய்யாமல் வைத்திருந்தேன் என்று சிபிஐ திரித்து பிரச்சாரம் செய்ததோடு வழக்கிலும் இந்த பொய்க்கதையை சேர்த்தார்கள். போகட்டும், நான் விஷயத்திற்கு வருகிறேன். அதன் பிறகு 1991 ஏப்ரல் 19 அன்று சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் நடந்தது. ராயப்பேட்டை வீட்டிலிருந்து ஒரு அரை மைல் தூரத்தில்தான் அந்த இடம். அதில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் பேசுவதாக இருந்தார்கள். என் கணவர் மிகுந்த எம்ஜிஆர் ரசிகர். அதனால் அந்த நாளில் ஜெயலலிதா அம்மாவையும் அவருக்கு பிடிக்கும். அவர் பேசுகிறார் என்றதும் நேரில் பார்க்க ஆசைப்பட்டார். அது இரவு நேரம் என்பதால் அவரை தனியே அனுப்ப விரும்பாமல் நானும் கூட போனேன். அரசியல் பொதுக்கூட்டங்களில் உங்களுக்கு ஆர்வமா என கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, பொதுவாக தலைவர்களையும் நடிகர்களையும் நேரில் பார்க்கும் ஆசை இருக்கும் தானே என்றார். அவர் ஆசைப்படி அருகில் அழைத்துச் சென்று காட்டினேன். மிகப்பெரிய கூட்டம். நாங்கள் காந்தி சிலை அருகில்தான் சாலையை கடக்க வேண்டும். வாகனங்கள் தாறுமாறாக போய்க் கொண்டிருந்தன. எங்கே அவர் அவசரப்பட்டு சாலையை கடக்க ஓடிவிடுவாரோ என்ற பயத்தில் அவரது கையை கெட்டியாக பிடித்து கொண்டேன். சரியான தருணம் பார்த்து மெதுவாக சாலையை கடந்து கூட்டி வந்துவிட்டேன். ஆனால் என் இதயத்தில் இருந்த காதல், படபடப்பும் தபிப்பும் அடுத்த எல்லையை கடக்காமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தன. வீதியை கடந்து வந்த பிறகும் கோர்த்த கைகள் பிரிய மனமில்லாமல் மேலும் இறுக்கமாக பற்றி கொண்டது. நாங்கள் மௌனமாக நடக்க எங்கள் இதயங்கள் இரண்டும் கைகளில் ஊடாக பேசிக்கொண்டு வந்தன. இதுவெல்லாம் நம்ப முடியாத புது உணர்வாக இருந்தது. கடற்கரை சாலையை கடந்த சிறிது நேரத்தில் எங்களின் மௌனம் உடையத் தொடங்கியது. எனக்குள் ஒரு படபடப்பு உருவாக தொடங்கிவிட்டது. அவர் ஏதேதோ பேசிக்கொண்டு வந்தார். எனக்கு பேச முடியவில்லை. கோர்த்து கொண்டிருந்த கரங்கள் பேசிக்கொண்டிருப்பதை கலைக்கக்கூடாது என்ற ஆசை. வெறுமன என்பதை மட்டுமே பதிலாக்கி கொண்டு வந்தேன். பேசியது எதுவும் என் மனதில் ஏறவில்லை. ஏற்பட்ட பரவசத்தில், மனப்போராட்டத்திலும் என் உள்ளங்கைகள் வேர்த்து 2 பேரின் கைகளுமே நனைந்துவிட்டன. படீரென, என்ன உங்கள் கை இப்படி வேர்த்து நனைஞ்சிருக்கு, உடம்பு சரியில்லையா என்றார். சுயநினைவுக்கு வந்த நான் என் மறுகையில் இருந்த கைக்குட்டையை நீட்ட வாங்கி 2 பேரின் கைகளையும் துடைத்து விட்டார். திரும்பவும் கோர்த்து பிடித்து கொண்டார்.
நானும் மறுக்கவில்லை. நாங்கள் தான் பேசவில்லை, கைகளாவது பேசிக்கொள்ளட்டுமே என்ற ஆசை. எனக்கு அது ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இப்படித்தான் எங்களின் காதலை ஒரு வார்த்தையும் பேசாமல் உணர்வுகளால் மட்டுமே காதலை உறுதிப்படுத்தி கொண்டோம். எனக்கும் காதல் வரும், என் பார்வையிலும் காதல் இருக்கும் என்பதை காட்டிய கண்ணாடியே உன் வெட்கப்பட்ட முகமும் கண்களும் தான். அன்று உன் வெட்கத்தை மறைத்திருந்தால் எனக்குள் இருந்த காதல் தெரியாமலேயே போயிருக்கும் என்று என் கணவர் பின்னாட்களில் கவிதையாக பேசியிருக்கிறார். கரங்கள் இணைந்திருக்க, மனங்கள் கலந்திருக்க வீட்டிற்கு அருகில் வரை நடந்து வந்துவிட்டோம். ஐயோ, வீடு வந்துவிட்டதே என மனம் பதறினாலும் கோர்த்திருந்த கைகளை விலக்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த பொழுது இப்படியே நீடித்திருக்க கூடாதா என இதயம் உருகியது. கைகளை பிரித்து கொள்ளும் நேரம் வினாடியாக கரைந்து கொண்டிருந்தது. வீடு வந்துவிட்டது, நாளை பேசிக்கொள்வோம் என கூறி மெதுவாக தன் கைகளில் இருந்து என் கையை விடுத்தார் முருகன். மின்சக்தி இழந்த இயந்திரமாகி போனேன் நான். அன்று இரவு சாப்பிடவில்லை என்பதை விட தேவையில்லை என்றாகி போனது. அவருக்கும் அதே நிலைதான். சாப்பிட வாங்க என அம்மா அழைத்தபோது வெளியில் சாப்பிட்டு விட்டதாக சொல்லி சமாளித்தோம். இரவு இருவரும் வெகுநேரம் உறங்கவே இல்லை. கனவிலும் கலந்திருப்போமா என்றாலும் இல்லை. உறக்கம் வந்தால்தானே கனவு வருவதற்கு. வழக்கம் போல் அவர் காலையில் டுட்டோரியல் வகுப்பிற்காக கிளம்பி போக நானும் அங்கிருந்தே என் அலுவலகம் சென்று விட்டேன். தினமும் நடப்பதைப் போல் அன்று மாலையும் அவர் வந்தார். ஆனால் மற்ற நாட்களை விட அன்று எனக்கு மிகவும் பரபரப்பாகவும் பரவசமாகவும் இருந்தது. முந்தைய நாள் கைகளை பிணைத்து கொண்டு நடந்து வந்ததே மனதிற்குள் பட்டாம்பூச்சியாய் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தது. சரியாக பேசிக்கொள்ளவில்லை. பட்டும் படாமலும் பேசியபடியே அங்கிருந்து வெள்ளிவாக்கம் வீட்டிற்கு போனோம். பேருந்தில் போகும்போது கூட என் காதல் பற்றி பேச துணியவில்லை. வீட்டிற்கு போன பிறகே வார்த்தைகளில் பேச முயன்றோம். அதுவும் யார் முதலில் ஆரம்பிப்பது என்ற படபடப்பு வேறு. அவரே இப்படி ஆகும் என கனவிலும் நினைக்கவில்லை அப்பா என்று ஆரம்பித்தார். எனக்கும் அப்படித்தான்ப்பா, குழப்பமாகவே இருந்தது. சரி, என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா என கேட்டேன். சீச்சி, அப்படியல்ல. உங்களை மனைவியாக அடைய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் என் சூழ்நிலை எதுவும் இதற்கு சாதகமாக இல்லையே என்றார். அவர் தனது குடும்ப சூழ்நிலை, வெளிநாட்டு பயணம், என்னுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்ப்பு என எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னார். சொன்னதெல்லாம் அவரை தனியாக வைத்து பார்க்கும்போது நியாயமாகவே இருந்தது. அவருடைய மனைவி ஆகிவிட்டால் அவரது எல்லா பிரச்சனைகளும் என்னையும் பாதிக்கும் என்பதே அவரது கவலையாக இருந்தது. அவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அவருடைய வேதனை, நெருக்கடி, குடும்ப பாரம் எல்லாம் என்னை ஏதும் பாதித்துவிடக்கூடாது என்பதிலேயே சுற்றி சுற்றி பேசினார். அவர் அப்படி பேச பேச எனக்குள் இருந்த பிடிப்பு மேலும் மேலும் உறுதியானது. என் காதலை, அன்புக்கான என் ஏக்கத்தை எடுத்துச் சொன்னேன். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார். உன் மீது ஆசை இருக்கிறதுப்பா, ஆனால் உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு பங்கம் வந்துவிடுமோ என பயமாக இருக்கிறது என்றார். தொடர்ந்து தெரிந்தோ தெரியாமலோ நான் இயக்கத்திற்கு ஆதரவாக இருந்திருக்கிறேன். என் அண்ணன் போராளியாக இருந்து மாவீரராகிவிட்டார். நான் இயக்கத்தில் சேர்ந்து விட்டேன் என்றுதான் போலீஸும் இராணுவமும் விரட்டத் தொடங்கியது. அதனாலேயே எனக்கு எப்போதும் பிரச்சனைதான். என்னோட பெரியப்பாவின் மகன் கனடாவில் இருக்கிறார். அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அதே போன்று சுவிட்சர்லாந்தில் உள்ள சித்திக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். அவர்கள் அழைத்து கொள்வார்கள் என காத்திருக்கிறேன். அப்படியே வெளிநாடு போனாலும் என் வாழ்க்கை என்னாகும் என்று தெரியவில்லை. வேறு வழியில்லை என்றால் நாட்டிற்குத்தான் திரும்பி போயாக வேண்டும். அங்கு எனக்கு எதுவும் நடக்கலாம். இருப்பேனா இல்லையா என்றும் தெரியாது. இந்த நிலையில் எப்படி உங்களை காதலித்து திருமணம் செய்து கொள்வது என்று கலங்கி கூறினார். நான் ஒரு தூய மனசு கொண்ட பெண்ணிற்குரிய உறுதியோடு நின்றேன். உன்னோடுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து விட்டேன். ஒரு பெண் ஒருவரை மனதார நெஞ்சில் சுமந்து விட்டால் இந்த மாதிரி காரணங்களுக்காக தூக்கி போடுவது அவள் இறப்பதற்கு சமம். வாழ்ந்தால் உங்களோடு தான், இல்லாவிட்டால் இப்படியே இருந்துவிட்டு போகிறேன் என உறுதியாக கூறிவிட்டேன். என் பிடிவாதம் பற்றி அறிந்திருந்த அவர் கலங்கி போய்விட்டார். ஒரே ஒரு நாள் உன்னோடு வாழ்ந்து உன் குழந்தையை சுமந்தால் போதும், அதுவே எனக்கு நிறைவான வாழ்க்கையாகி நிற்கும். அந்த குழந்தையை உங்கள் நினைவாகவே வளர்த்து ஆளாக்கி பார்ப்பதே எனக்கு வாழ்வின் பாக்கியமாக இருக்கும் என்று அழுது கூறியபோது அவரும் அழுதுவிட்டார். சரி, நீங்களும் நானும் கணவன் மனைவி ஆவதுதான் இறைவன் விருப்பம் என்றால் அதுவே நடந்துவிட்டு போகட்டும் என்றார். இப்படி இருவருமாக பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். உடனே திருமணம் செய்து கொள்வதுதான் எங்களின் உறவுக்கும் அவருக்கும் பாதுகாப்பு என முடிவு செய்தோம். ஆனால் எப்படி? வீட்டில் எதிர்ப்பு கிளம்புமே, என்ன செய்வது என்றெல்லாம் யோசித்து முடிந்தவரை திருமணத்தை ரகசியமாக வைத்திருப்போம் என்று முடிவெடுத்தோம்.
வாழ்வதாக இருந்தாலும் வீழ்வதாக இருந்தாலும் சேர்ந்தே இருந்துவிட்டு போவோமே என்று 1991 ஏப்ரல் 21 அன்று திருப்பதி கோயிலுக்கு புறப்பட்டு சென்றோம். தாலி கயிற்றை வாங்கி கொண்டு சாமி தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்தோம். அந்த காத்திருப்பு நேரத்தில் என்னவெல்லாமோ நினைப்பு ஓடியது. உற்றார் உறவினரெல்லாம் சூழ்ந்திருக்க மங்கள அரிசி தூவி ஆசிர்வதித்து நடக்க வேண்டிய திருமணம் இப்படி யாருமற்ற நிலையில் நடக்கவிருக்கிறதே என்ற நினைப்பு சுற்றி சுழன்றது. மறுகணம் முருகன்தான் என் வாழ்க்கை துணை என்றான பிறகு அதற்கு வீட்டாரிடமிருந்து எதிர்ப்புகள் வலுக்கும். ஏன் திருமணமும் தடைப்பட்டு போகலாம் என்ற நிலையில் இதை தவிர வேறு வழியில்லை என்ற நினைப்பு எனக்கு சற்று ஆறுதலாகவும் இருந்தது. இப்படியான நினைப்போடு சாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு வெளியே வந்தோம். ஒரு இடத்தில் இந்த சன்னிதானமே சாட்சி, பார்த்து கொண்டிருக்கும் இந்த வானமும் பூமியுமே சாட்சி என்றபடி என் கழுத்தில் தாலியை கட்டினார். எங்களை சுற்றி எங்களின் பெற்றோர்கள் நின்றிருந்து வாழ்த்துவதைப் போல் மனதளவில் நினைத்து கொண்டபோது கண்கள் கலங்கி போயிருந்தது. ஆனாலும் மனம் முழுக்க என் கணவரே நிரம்பியிருந்ததால் மற்ற கவலைகள் எதுவும் என்னை அதிகம் பாதிக்கவில்லை. என் விருப்பப்படி அவர் என் காலில் மெட்டியும் போட்டுவிட்டார். அவை இரண்டும் இன்று வரை என் உடம்போடையே உள்ளன. சிபிஐ போலீசார் என்னை கைது செய்தபோது என் கழுத்தில் இருந்த தாலியையும் காலில் இருந்த மெட்டியையும் பதிவு செய்தார்கள். அந்த ஆவணம் எதிர்த்தரப்பு ஆவணம் 18 நீதிமன்றத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி இருந்தும் என் வழக்கில் அந்த உண்மையை ஏன் மறைக்க பார்த்தார்கள், எங்கள் உறவையும் ஏன் கொச்சைப்படுத்தினார்கள் என்பதுதான் எங்கள் காதலுக்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்ட பலியாகும். என் திருமணத்தை மறைத்து செல்வி நளினியாகவே ஏன் காட்டினார்கள், அவர்களின் திட்டம் என்ன என்பதையெல்லாம் பின்வரும் அத்தியாயங்களில் கூறத்தான் போகிறேன். இப்போது விட்ட இடத்திற்கு வருகிறேன். திருப்பதியில் நடந்த எங்களின் திருமணத்திற்கு பிறகு அவரது வெளிநாட்டு பயணத்தில் நான் அதிக அக்கறை செலுத்த ஆரம்பித்தேன். யார் பயண முகவர் என்ற பேச்சு வந்தபோதே முதலில் சிவராசன் பற்றி என்னிடம் சொன்னார். அவர் உதவியுடன் தான் சென்னை வந்து அவரது நண்பர் ஒருவர் மூலமாகத்தான் உங்கள் வீடு அறிமுகமானது என்றார். அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினராக இருந்தவர் என்றும் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் கூறினார். ஒரு காலகட்டத்தில் மத்திய மாநில அரசுகளும் தமிழக மக்களும் ஈழப்போராளி அமைப்புகளை பல வகையிலும் ஆதரித்தார்கள் என்பது மட்டும் அப்போது எனக்கு தெரிந்திருந்தது. இந்திய அமைதிப்படை அங்கு போய் வந்த கசப்பு பற்றி அவ்வளவாக எனக்கு தெரிந்திருக்கவில்லை. இப்படி எதுவும் தெரியாமல் என் கணவர் நல்லபடியாக வெளிநாடு சென்றால் போதும், எப்படியாவது ஒரு வேலையை பார்த்து கொண்டு என்னையும் அங்கே அழைத்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு தான் அதற்கான வேலைகளில் ஆர்வம் காட்டி வந்தேன். ஆனால் சிவராசனின் அந்த தொடர்பே எங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சிறைக்குள் வைத்துவிடப் போகிறது என கனவில் கூட அப்போது நான் நினைக்கவில்லை. இப்படி ஒரு பெரும் ஆபத்தில் சிக்கலில் சிவராசன் எம்மையெல்லாம் ஏன் இழுத்து சிக்கவிட்டார்? அதனால் யாருக்கு என்ன லாபம்? அவர் எம்மிடமிருந்து எந்த உதவியும் பெற அவசியமே இருந்தது இல்லையே. இருந்தும் ஏன் அவருடன் எம்மை சதியாளர்கள் ஆக்கினார்கள்? இவை எவற்றுக்கும் இன்று வரை பதிலில்லை. ஆனால் எம் வாழ்வு சிறைக்குள்ளேயே கிட்டத்தட்ட அஸ்தமனமாகிவிட்டது.